அவனும் கடைசியில ராமனை கொண்டாடிட்டு பிராணனை விட்டுட்டான். ஆனால் அவனும் அனுகூல கோட்டியில வந்தா ராமனுக்கு யாரும் பிரதிகூல கோட்டியில நிற்க மாட்டார்கள். நின்றார்கள் என்னால் முடிந்து போவார்கள். இதை பத்தி தான் வேதாந்த தேசிகன் தெரிவித்தார். தொய் ரக்ஷதி ரக்ஷகைஹி கிம் அன்யைஹி தொய் ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிம் அன்யைஹி. ராமா, நீ ரட்சிக்கணும்னு வந்துட்டியானால் வேற யாரும் வர வேண்டிய தேவை கிடையாது. நீ சிக்ஷிக்கணும்னு வந்துட்டியானா நான் யார உதவிக்கு கூட்டின்னு வந்தும் பிரயோஜனம் இல்லை. ராமன் எதிர்த்து மட்டும் நின்னுட்டால் யார் அழைச்சின்னு வந்தா ஜெயிச்சிட முடியும்? இந்த ஹனுமான் போய் ராவணனிடத்திலே சொல்லுகிறார். சில இடத்துல இந்த சரித்திரம் பார்க்கிறோம். தன் வாழை சுத்தின்னு பெரிய ஆசனம் போட்டு உட்காண்டாருங்கிறது இருக்கலாம். அது வடமொழி ராமாயணத்தில் இருக்கலாம், அதாவது வடக்க இருக்கக்கூடிய ராமாயணத்தில் இருக்கலாமே தவிர வால்மீகி ராமாயணத்தில் தன் வாளால் ஆசனம் போட்டுண்டாருங்கிறது அப்படி ஸ்பஷ்டமா காணப்படலே. ஏன் அவ்வளவு தூரம்? கோடு கிழிச்சுட்டு ஜாகிரதையாருன்னு லக்ஷ்மணன் சொல்லிட்டு போனதே வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. நம்ம லக்ஷ்மண் ரேகாங்கிறோம். அது இப்போ வேற எதுக்கோ உபயோகப்படுத்திட்டு இருக்குமே தவிர இப்போதைக்கு லக்ஷ்மண் ரேகாங்கிறது அங்கு. ஆனால் அன்னைக்கு ஏதோ லக்ஷ்மணன் கோடு போட்டுட்டு தாண்டாதேன்னு சொல்லிட்டு போனார்னா அப்படியும் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. ஜாகிரதையாருன்னு சொல்லிட்டு தான் போனாரே தவிர மேலே கோடிடவில்லை. எதற்காக சொல்ல வந்தேன்னா, அப்படி ராமாயணத்திலே பார்த்தோம்னால் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பலரும் ராமனை கொண்டாடித்தான் இருக்கிறார்களே தவிர அப்படி வயது போனதாக தெரியவில்லை. யாரு சத்ருவாக இருந்தாலும் அவர்களும் இந்த கோட்டியிலே சேர்ந்து விடுகிறார்கள். ராவணனும் சரி, அவனும் இந்த கோட்டியிலே சேர்ந்திருப்பன். ஆனா சேராததற்கு பல காரணங்கள். அவனை ராமன் முடித்து விட்டான்கிறது ஒன்று. அது என்னன்னு மேல பார்ப்போம். அப்ப சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகி. சத்ருக்கள் கூட கொண்டாடும்படியான வீரம் ராமனிடத்திலே இருந்தது. ராமன் தன் வீரத்தாலே ஆறார ஜெயிச்சிருக்கார், தன் சீலத்தால ஆறார ஜெயிச்சிருக்கார், தன்னுடைய அழகால ஆறார ஜெயிச்சிருக்கார் என்று 3 இவ்விடத்தில் காட்டப்படுகிறது. ஒருத்தன் விபீஷணன்,